என்னோட லேட் 20s சீனியர் மேனேஜர் ஜாப், நல்ல சம்பளம், புது வீடு, புது காரு, ஃபாரின் ட்ரிப்ஸ். We hope you enjoyed the flight and have a nice day. வாழ்க்கைனா இப்படி இருக்கணும்ல. சீனியர் மேனேஜராக இருந்தாலும் ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நல்ல சம்பளம் இருந்தாலும் பேங்க் பேலன்ஸ் 0. புது வீடு, புது காரு எல்லாம் லோன் அடைக்க 20 வருஷம் ஆகும். ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாமே ஆடம்பரம் தான். நீங்களும் என்ன போல் ஆட்டோ பைலட்டில் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு, ஒரு நெகட்டிவ் ஸ்பைரலில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த 10 விஷயங்களை இன்றைக்கே நிறுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் 30s இன்னும் ப்ரொடக்டிவாகவும் ஃபுல்ஃபில்லிங்காகவும் ப்ராஸ்பரஸாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அமையும். நம்பர் 1, உங்கள் ஃபேவரட் ஃபுட்பால் கிளப் இல்லைனா மூவி ஸ்டார்ஸ். ஆனால் உங்களை போல தான் ரொம்ப பெரிய மேன் யுனைடெட் ஃபேன், கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேன், கிரிக்கெட் ஃபேன், அப்புறம் ஃபார்முலா 1 ரேசிங் பார்ப்பேன், ஹிந்தி படம் கூட ஒன்று விடாமல் பார்ப்பேன், யுனைடெட் ஜெர்சி தான் போடுவேன், ஃபெராரி சென்ட்டு தான் போட்டுப்பேன். இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கணக்கு போட்டேன், உங்கள் மைண்ட் ப்ளோ ஆகிடும். கொஞ்சம் உள்ளே போய்ட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு 2 ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 மணி நேரம் ஆகுது. அப்புறம் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூக்கு 2 மணி நேரம், ஒரு ரேஸ்னா 2 மணி நேரம், அப்புறம் ஒரு 2 படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 5 மணி நேரம். அதோட இப்போது அந்த படத்தோட ரிவ்யூஸு அதெல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்னா இன்னொரு 2 மணி நேரம். அப்படி இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆவரேஜாக ஒரு வாரத்தில் 25 மணி நேரம் நீங்கள் வந்து ஈஸியாக செலவு பண்ணுறீங்க. இது தவிர ஒரு 2500 ரூபா பர் மந்த் நீங்கள் ஈஸியாக செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, மேட்ச் எல்லாம் நடக்கும்போது கொறிக்கிறதுக்கு சிப்ஸ் வேணும், அப்புறம் கோக் வேணும், தவிர வந்து மர்ச்சன்டைஸ் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் 20ஸ்ல வந்துட்டு என்னோட ஹெவியஸ்டாகவும் இருந்தேன் அண்ட் அட் த சேம் டைம் என்னோட மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்டாகவும் நான் இருந்தேன். ஏன்னா இந்த மேட்ச் எல்லாம் வந்து பயங்கர இன்டென்ஸாக போகும்போது எனக்கு பிபி ஏறும். ஜிம்முக்கு போகணும், ஆனால் அதுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை, டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ வந்து நைட்டில் ஃபுல்லாக மேட்ச் பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தேன்னா எப்படி உனக்கு டைம் கிடைக்கும்? ஒழுங்காக தூங்கணும்ல. நீ யாரை சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு நீயே யோசிச்சுப்பா. உங்கள் 30s பெட்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு டிசைட் பண்ணுங்கள். காலையில் எழுந்த உடனே மான்செஸ்டர் யுனைடெட் மேட்ச் ரிசல்ட் எல்லாம் பார்க்குறது என் பழக்கம் தான். ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் சப்போஸ் ரிசல்ட் நல்லா இல்லைன்னா பயங்கரமாக அப்செட் ஆகிட்டு ஃபுல் டே வேஸ்ட் ஆயிடும். இது தேவையா அப்படின்னு நிறைய தடவை எனக்கே அந்த கொஸ்டின்லாம் வரும். ஆனால் வந்து அவாய்ட் பண்ணவும் முடியல. பட் உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல டஃப் டிசிஷன்ஸ் எடுத்து தானே ஆகணும். இப்போ மார்னிங்ஸ் பற்றி பேசும்போது நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட் 2க்கு போயிடலாம். டுவெண்ட்டீஸில் என் கான்ஃபிடன்ஸ் லோவஸ்ட்டாக இருந்ததுக்கு காரணம் நான் எந்திரிக்கும் போதே ஒரு லூசர் மாதிரி தான் எந்திரிப்பேன். 6:30க்கு அலாரமை வச்சுட்டு 7:30 வரைக்கும் ஸ்னூஸ் பட்டன் அமுக்கிட்டு ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கலாம்ல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஐயோன்னு ரஷ் பண்ணிட்டு தான் செய்வேன். சில சமயம் குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணிடுவேன். ஸோ உங்கள் 30ஸ்ல நீங்கள் பண்ண வேண்டியது வேக் அப் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆஸ் வினர்ஸ். சொன்ன டைமுக்கு எந்திரிங்க. அப்புறம் அந்த ஸ்னூஸ் பட்டன் அமுக்கினீங்கன்னா உங்கள் ஃபியூச்சரே போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களையே நீங்களே மிரட்டிக்கோங்க. இதை நான் சொல்லலை, 5 AM கிளப், அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஏன் நம்ம டாக்டர் பால் கூட சர்க்கேடியம் ரிதம் அப்படின்னு பெஸ்ட் ப்ராக்டிஸாக காலையிலே சீக்கிரமாக எந்திரிக்க சொல்கிறாரு. லெட்ஸ் டாக் அபவுட் லைஃப் ஸ்டைல். நம்பர் 3, பையிங் சீப். சும்மா சேலில் இருக்குது, நல்ல டீல் அப்படின்னு செலவு பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒரு நிஃப்டி 50ல் ஷேர்ஸ் வாங்கி போடுங்க. என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம் அந்த அனாலிசிஸ்லாம் தேவையில்லை. உங்களால் முடிஞ்ச அளவு வாங்கிட்டு லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே அமையும். சீப்பாக கிடைக்கிற பொருள் எல்லாம் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டை நிரப்பிட்டு என்கிட்ட சின்ன வீடு இருக்குன்னு சொல்லிட்டு புலம்புறது ஸ்டூபிடிட்டி. ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரதை விட அதை உங்கள் வீட்டுக்கு வெளில எடுக்கிறது 25 மடங்கு கஷ்டம். அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குலாம் ஒரு சீக்ரெட். என் பேர் என்ன தெரியுமா? மிஸ்டர் சந்திரமூடி, வாங்க ஒரு கப் காஃபி ஷாப்லாம் அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாரு. அதுதான் 20ஸ்ல எனக்கு என்ன நினைப்பு தெரியுமா? என்னை யாரு பார்த்தாலும் கலக்கிற சந்திரம், புது வீடு, புது காரு, புது மனைவி, பிரபாதம் இப்படி எல்லாருமே சொல்லணுங்கிறதுக்காக நான் நிறைய பொருட்கள்லாம் வாங்கினேன். அதோட லோன்லாம் அடைக்க முடியாமல் ரேட் ரேஸில் மாட்டிக்கிட்டு எனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் குவிட் பண்ணவும் முடியவில்லை. ஸோ இதனால ரொம்ப சஃபர் ஆனது பாயிண்ட் நம்பர் 5 தான். கலக்கிற சந்திரம், புது வீடு,
புது காரு, புது மனைவி, பிரபாதம். போயாயோ, நீ க்யூட்டாக தான் இருக்க. அதுக்கு இந்த ஷர்ட் தான் கரெக்டாக இருக்கும். நம்பர் 5, புட்டிங் ஆஃப் யுவர் ட்ரீம்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்மெல்லாம் காசு சேர்த்து வச்சு 60 வயசில் ரிட்டையர் ஆகி நமக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழலாம்டா. ஆமாம் சொல்லிட்டாரா பாக்யராஜ். டேய் 30 வயசுலேயே முதுவலி தாங்கல, 60 வயசில் நீலாம் என்னடா பண்ண போகிறேன்? இன்னும் கொஞ்சம் சீரியஸாக சொல்லணுன்னா, இப்போ நம்மள நிறைய பேர் வந்து நாலேஜ் ஒர்க்கர்ஸ், அதாச்சும் நம்மளோட பிரெயின் அண்ட் ஸ்கில்னால தான் வந்து நமக்கு ரெவென்யூவே வருது. ஸோ உங்களோட 60th இயரில் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு யூ வில் பி அட் த பீக் ஆஃப் யுவர் ஸ்கில் லெவல் அண்ட் அதுதான் உங்களோட ஹையஸ்ட் ஃபினான்ஷியலி ஏர்னிங் கெப்பாசிட்டியாக கூட இருக்கலாம். அந்த டைமில் ரிட்டையர் ஆகுது இட்ஸ் எ வெரி பேட் திங். ஸோ உங்கள் ட்ரீம்ஸை தள்ளி போடாமல் நீங்கள் மினி பிரேக்ஸ் மாதிரி எடுத்து உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றொன்னா நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா வாழ்க்கையே இன்னும் கொஞ்சம் முழுமையாக இருக்கும். யூ டிசர்வ் திஸ். இன்ஃபேக்ட் பாயிண்ட் நம்பர் 6 அதான். உங்களை பற்றி தெரியாது, ஆனால் நான் என் மேலே இன்ஃப்ளிக்ட் பண்ணிக்கிற ஆங்கர் ரொம்பவே ஜாஸ்தி. நீ ஒரு ஃபெயிலியர், உன்னால் எதையும் செய்ய முடியாது, இதுக்கெல்லாம் நீ லாய்க்கே இல்லை, எஸ்லாலாம் நீ கனவுல கூட வாங்க முடியாது, நீ எல்லாம் பணக்காரனாக வரத்தே இல்லை, மூஞ்சிக்கு அந்த பொண்ணெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். தி இன்னர் கேம் ஆஃப் டென்னிஸ்னு ஒரு புக்கில் உங்கள் பிரெயின் எப்படி உங்களை ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் அடைய விடாமல் பண்ணுதுன்னு நான் படித்தேன். அப்போ தான் புரிஞ்சுது இந்த சேஸ் ஃபார் கிரேட்னஸ் நம்மளோட எனிமி கிட்ட கூட சொல்ல தயங்குற வார்த்தைகள்லாம் ஃபில்டர் இல்லாமல் நம்மளை நாமே திட்டிக்கிறோம். ஸோ ப்ளீஸ் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். 20s and 30s ரொம்பவே நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை டிட்டர்மின் பண்ண போகிறது நம்மளோட ஜாப் தான். காசு சஸ்டெயின் பண்ண ஜாப் செக்யூரிட்டி வேணும். ஜாப் செக்யூரிட்டி வேணும்னா மேனேஜரை இம்ப்ரெஸ் பண்ணணும். மேனேஜரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நிறைய நேரம் வேலை பார்க்குற மாதிரி நடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 2 விஷயம். ஒன்று, இமெயிலெலாம் வந்து ஷெட்யூல் பண்ணிடும். காலையில் 8 மணிக்கு ஒரு இமெயில், ராத்திரி 8 மணிக்கு ஒரு இமெயில். அப்போ தானே அவர் வந்து நம்ம வேலை பார்க்குறோன்னு நினைப்பார். நம்பர் 2, எல்லாத்துக்கும் ஒரு மீட்டிங் ரிக்வெஸ்ட். டீ குடி கூட மீட்டிங் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு. அப்போ தானே பிஸியாக தெரியும். இதை ரெண்டும் நான் பண்ண மாட்டேன் ப்ரோ, நான்லாம் ரொம்ப உத்தமன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நான் ரொம்ப உத்தமன் அப்படின்னு கமெண்ட்ஸில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து சல்யூட் அனுப்புகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கும், பீயிங் பிஸி இஸ் நாட் த சேம் அஸ் பீயிங் ப்ரொடக்டிவ். ஸோ உங்கள் 30s குவிட் பீயிங் பிஸி அண்ட் பி ப்ரொடக்டிவ் இன்ஸ்டெட். ஒர்க் பிளேஸ் ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் ஒன் திங் அப்படிங்கிற சம்மரி நானே போட்டிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோ எண்டில் நான் தரேன், அதை மறக்காமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். உங்கள் 20s வீக்கெண்ட்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? வெளியிலேருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியே ஆகணும், லிமிட்டே இல்லாமல் ஸ்நாக்ஸ் குறிச்சிட்டு இருக்கணும், அப்புறம் பிரியாணி இல்லைன்னா வீக்கெண்டே கிடையாது. டீமில் நியூ மெம்பர் வந்தால் வெல்கம் பார்ட்டி ப்ரோ, ப்ரமோஷன் வந்தால் ப்ரமோஷன் பார்ட்டி ப்ரோ, யாராச்சும் குவிட் பண்ணாங்கன்னா ஃபேர்வெல் பார்ட்டி ப்ரோ, பிரேக்கப் ஆனால் பிரேக்கப் பார்ட்டி, மேரேஜ் ஆனால் மேரேஜ் பார்ட்டி, ப்ரெக்னென்ட் ஆனால் பண்ணலாம் ப்ரோ, அதுக்கும் பண்ணலாம் ப்ரோ, அந்த ப்ரெக்னென்ட்டை நீ பண்ணா ப்ரோ இது டூ மச் ப்ரோ. இந்த மாதிரிலாம் ஃபுட் ஹேபிட்ஸை 30s மாற்றிக்கோங்க, உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் 9 நம்ம பேச போகிறது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் தான். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் பெட்ஸ். லேட் 20s அண்ட் ஏர்லி 30s நிறைய யங் கப்பலுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பேர்டன் வரும். ஸோ பேரண்டிங் அப்படிங்கிற இந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் ரெடியா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரையலாக ஒரு பெட் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. இது ரொம்பவே தப்பான ஒரு முடிவு. நீ ட்ரை பண்ணிட்டு எனக்கு பிடிக்கலன்னு ரிட்டர்ன் கொடுக்க இது ஒன்றும் துணியோ ஒரு செருப்போ கிடையாது. அது ஒரு உயிர். இன்னும் கூட சொல்லணும்னா அது ஒரு குழந்தை. என்னுடைய ஃபேமிலி நம்பி உங்ககிட்ட வந்தபோது நீங்கள் அதை ரோட்டில் விட்டு போனேன்னா அது எவ்வளோ டிப்ரெஸ்டாகவும் எவ்வளோ ஆங்ஷியஸாகவும் ஃபீல் பண்ணும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு பெட்ஸ் வாங்காதீங்க. இது 20s மட்டும் இல்லை, எந்த ஏஜில் இருந்தாலும் சரி. ரெண்டாவது, நம்ம லேட் 20s அண்ட் ஏர்லி 30s நம்மளோட மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபினான்ஷியல் டைம். அந்த டைமில் வந்து நீங்கள் பெட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டு எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப அட்வைசபிளாக தெரியல. ஏன்னா அதுக்கும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், க்ரூமிங் பண்ணணும், வேக்சினேஷன் பண்ணணும், அது விளையாடுறதுக்கு ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும், ரெண்ட் வந்து ஜாஸ்தியாக கொடுக்கணும், அப்புறம் ஹாலிடேயில் போகணுன்னா அதுக்கு ஒரு டே கேர் மாதிரி பார்க்கணும், இல்லைனா பெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டலாக வந்து புக் பண்ணணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ பெட்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஃபினான்ஷியல் பர்டன் தரும். ஸோ அது தேவையானு ரொம்ப யோசிச்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் 20s குவிட் பண்ண வேண்டியது டிங்க் லைஃப். டிங்க்னா டபுள் இன்கம் நோ கிட்ஸ். இதில் நான் வந்து உங்களை விட்டு கொடுக்க சொல்கிறது அந்த நோ கிட்ஸ் பார்ட்டை தான்.
ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்டிங்கிறது என்னோட லைஃப்பில் மோஸ்ட் ரிவார்டிங் பார்ட்டுன்னே நான் சொல்லலாம். என்னதான் நான் வந்து முன்னாடியை விட பிஸியாக இருந்தாலும் என் கிட்ஸ்க்காக நான் நிறைய விஷயங்களை செஞ்சாலும் என்னால் என் கிட்ஸ் இல்லாத வாழ்க்கையை திருப்பி யோசிக்க கூட முடியாது. அவங்க வளர்றதோட என்னோட பர்சனல் வளர்ச்சி ரொம்பவே அவங்களால என்ரிச் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். அப்புறம் லேட் 30s அண்ட் ஏர்லி 40s வந்து கன்சீவ் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் அப்படின்னு சயின்ஸே சொல்லுது. அப்புறம் லேட் 30s அண்ட் ஏர்லி 40s கன்சீவ் பண்ணுறது நாட் ஒன்லி டிஃபிகல்ட் பட் ஆல்சோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதோட ப்ரெஷர் ரொம்பவே இமென்ஸ் தான். ஸோ ஒரு அண்ணனா என்னோட அட்வைஸ், தள்ளி போடாதீங்க. திங்க் லைஃப் இஸ் கிரேட் பட் டோன்ட் கெட் யூஸ் டு இட். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. 30s இஸ் த நியூ 20s ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இப்பயாச்சும் கொஞ்சம் யோசிங்க. இந்த 10 திங்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் அந்த பாயிண்ட் 7ல் சொன்ன மாதிரி ஒர்க் பிளேஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அந்த ஒன் திங் அப்படிங்கிற புக்கோட சம்மரி இங்கே தெரியும். ஸோ அந்த லிங்க்கை மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக்.